கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான செய்தி உங்களுக்கு தெரியும். 115 சங்கீதம் 13 வசனத்திலே நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று. அதில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் அனுப்பப்பட்ட பெரியவனாகிய ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அழைக்கப்பட்ட ஆபிரகாம் பெரியவனாக இருந்தும் கர்த்தருக்கு பயந்தான், அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அனுப்பப்பட்ட யோசேப்பு கர்த்தர் சிறியவனாக இருந்தும் கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதே போல் நோவா ஆயத்தம் பண்ணினான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து சரித்திரம் படைக்கிறவனாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனால் ஒரு சரித்திரமே உண்டாகப்பட்டது 4 சீசனாக என்று பார்த்தோம். கடந்த வாரம் நாம் 128 சங்கீதம் 4 வசனத்தில் நாம் பார்த்தோம், ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று பார்த்தோம். அதில் நாம் பார்த்தோம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்களை காப்பாற்றும் போது, அவர்களுக்கு நன்மை செய்யும் போது அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதே போல் அவர்களுக்காக பேசும்போது அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். அவர்களை பெருகும்படி அவர்களுக்காக இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்த்தோம். கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கும் போது கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படாத தொங்கும் போது அவன் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லும்போது கர்த்தர் அவன் தேவனுக்கு பயந்து என்று சொல்லி அவனுக்கு அந்த நொடியிலே அவன் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து பரலோக வாசியாய் கர்த்தர் அவனை மாற்றினார். 3வது கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவனாக இருந்து கர்த்தருடைய குடும்பத்தார், கர்த்தருக்கு தந்த குடும்பத்தை தேவனுக்கு பயப்பட பயத்திலே, ஜெபத்திலே, தர்மத்திலே அவன் இருந்தபொழுது, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் உங்களுக்கு பயப்பட பயத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி குடும்பத்தில் நடத்த வேண்டும் என்று ஜெபித்தவனை கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு கொர்நேலியுவின் வீட்டாருக்கு ஆண்டவர் ரட்சிப்பையும் ஞானஸ்தானத்தையும் அபிஷேகத்தையும் தந்தார். ஒரு குடும்பம் அது பெருகி ஒரு சபையாக மாற ஆண்டவர் அநேகரை அவன் தெரிந்த அநேகரை அங்கே அவனுக்கு பயந்த நிமித்தம் அநேகரை அவனுக்கு கொடுத்து கர்த்தர் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிட்டார் என்று பார்த்தோம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லும்படி 115 சங்கீதம் என்னோட கூட 743 நீங்கள் பேஜ் பக்கம் எடுத்து அதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடுகமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவர்களே, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடுகமாக இருக்கிறார். அன்பு கிருபை நிறைந்தங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த வசனத்தை இப்படி கருத்தம் கொடுக்கிறேன். கர்த்தர் தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும் ஆவியானவராமே அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, உடைய பலனையும் கிருபையும் தருவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு தலைப்பாக நான் கொடுப்பேனா, கர்த்தருக்கு பயப்படுவதே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரே உங்களுக்கு துணை. கர்த்தருக்கு பயப்படுவதே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரே அவர்களுக்கு துணை என்று சொல்லலாம், கர்த்தரே உங்களுக்கு துணை என்று சொல்லலாம். பாருங்க, இந்த வசனத்தை நீங்கள் 115 சங்கீதத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க வசனம் முழுவதும் ஆண்டவர் அங்கே நிறைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார். இந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் எடுத்து சுருக்கமாக செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படவில்லை. எத்தனை கர்த்தருக்கு பயப்படுறீங்க? முதல் வாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பெரியவரே சிறிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு. 2வது வாரத்தில் கர்த்தருக்கு பயப்பட இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார், அதுவும் ரொம்ப சந்தோஷம்.
ரெண்டாவது வாரமும் முதல் வாரமும் ஆசீர்வாதமாக பேசுவோம். இப்போது கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவர்களுக்கு கர்த்தரே துணை. கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் என்று இந்த நாளிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு நம்மளை பார்த்து கர்த்தருக்கு பயப்படுவதே என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை என்ன பண்ணணும்? நம்பணும். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அதே போல கர்த்தரே அவங்களுக்கு துணையாக இருக்கும். கர்த்தரே நமக்கு துணை. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, கர்த்தரை நம்புகிறார்களோ, கர்த்தர் அவங்களுக்கு துணையாக இருப்பார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனிதனை படித்த ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஒரு 5 நிமிஷம் அப்படி காமிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை படிக்கும் போது அவர் எப்படி படித்தார்னா, நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18 வாசிக்கிறாங்கன்னா, அவனை தனியாக இருக்க நல்லதில்லை அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் அவன் வாழும்படியாக அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் அப்படியாக தீர்மானித்தார். பாருங்கள், மனுஷன் தனியாக இருந்ததால் தான் இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் ஆதியாகமம் 2:18 தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்க வேண்டும். கர்த்தருடைய சுத்தம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை படிக்கும் போது அந்த மனிதன் எப்படி இருக்கக்கூடாதான் சொல்லுங்க, தனியாக இருக்கக்கூடாது. அந்த மனிதனுக்காக ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். 20ஆம் வருஷத்துலேயே அதே போல் ஆண்டவர் அவரை 22 ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். இப்போது கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழும்போது அவன் வாழ்நாள்லாம் தனிமையாக இருக்கிறது ஆண்டோட விருப்பம் இல்லை. ஆண்டவர் அவனுக்கு துணையை தந்தார். அப்போது உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு மனிதன் துணை வேண்டும் என்றார். அந்த துணை ஆண்டவர் அவனுக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அதனால் அவருடைய பர்பஸ் ஆஃப் மேன் கிரியேஷன் ஷுட் நாட் பி த அலோன். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் வாழும்போது அவனுடைய முடிவு தனிமையாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ வருகிற காலங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆண்கள் துணையாக அவர்கள் ஒருவரை துணை என்று சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் பெண்கள் என்று கல்யாணம் பண்ணி, அதெல்லாம் வேதனை தவறு. ஒரு சிலர் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு கர்த்தருக்கென்று இருக்கிறார்கள். அது கர்த்தர் அவர்கள் தருகிற வரம். ஒரு சில சகோதரிகள் கர்த்தருக்கென்று தங்களை அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தந்து அவர்களுக்கு ஆண்டவரே துணையாக இருக்கிறார். தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு உலகத்திலே மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் அந்த மனிதனோடு துணை இந்த உலகத்தில் எப்போதும் ஒரு துணை கொடுத்தா அந்த துணை இருக்க முடியாது. பெற்றோர்கள் கூட இருக்க முடியாது, நண்பர்கள் கூட இருக்க முடியாது. எப்போதும் கூட இருந்து நடத்துகிற ஒரே ஒரு துணையாளர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஆமென். அவர் படைத்தார், துணை கொடுத்தார். ஆனால் அவர்தான் நமக்கு துணையாக இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் துணை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய. இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று. அப்போது என்னென்றும் உங்களோடு இருக்கும்படி நான் உங்களுக்கு அனுப்பின பரிசுத்த ஆவியானவர். அப்போது ஆண்டவருக்கு பயப்படுற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஆண்டவர் எப்படின்னா துணையாக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் ஏசாயா 41 நீங்கள் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை. 13:14 பக்கம் 846 பாப்பமானால் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பாருங்க, ஒரு சொல்ற பாருங்க, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா உனக்கு துணை நிற்கிறேன். யார் சொல்லுதுன்னா கர்த்தரே சொல்றார். கரம் பிடித்து நமக்கு நீ பயப்படாத சொல்ல பாருங்க. நீ ஏன் பயப்படுறீங்க? சில பதில் கையை பிடிச்சோம், நீ ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் நான் தான் உங்களுக்கு கூட இருக்கேன்னு, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் வெள்ளம் வரும்போது தண்ணி கரெக்டாக வச்சுக்கலேன், பெற்றோங்க கரங்களை பிடித்து அப்படி கொண்டு போவோம். இவன் பயமாக இருக்கேன், பயப்படாத, நான் தான் வரேன் வா அப்படின்னா. சில இடத்துல கிராஸ் பண்ணும்போது இப்போது ஒரு மனிதனே அவர் துணையாக இருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் கையை பிடித்து உனக்கு துணையாக இருப்பேன், நீ பயப்படாதே. அதனால ஆண்டு சொல்கிறது ஏன் அப்படின்னா, நான் உன் மீட்பேன்,
உன்னை நான் மீட்ட ஆண்டவர் உன் ரட்சகர், ஆகினால நான் உனக்கு துணை இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னொன்று ஒரு வசனம்னா 44 நீங்கள் ஏசாயா 44:2 பார்த்தீங்கன்னா, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை நிற்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறாவது, என் தாசராகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலே பயப்படாதே. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், தாயின் வயிற்றில் உன்னை நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட தேவன். நம்மளெல்லாம் சாதாரணமாக இல்லை, உலக தோற்றம் முன்னே தெரிந்து கொண்ட தேவன், தாயின் வயிற்றில் உருவாகும்னே தெரிந்து கொண்ட தேவன். அவர் நம்மளை பார்த்து சொல்றது, பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாங்க. இந்த நாளில கூட 3-4 விதமான துணை கர்த்தர் நம்ம செய்கிறதை உங்களுக்கு காண்பி விட்டு நாம் திருவிழா நேராக கடந்து போவோம். அப்போது உலகத்தில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளையாக என்னை நான் அவருக்கு பயப்படும் போது, நான் அவரை நம்பும் போது, அவர் என்னை என்ன பண்ணுறாருன்னா எனக்கு அவர் துணையாக இருக்கிறார். ஆமென். எனக்கு அவர் துணை. இந்த உலகத்தில் நான் தனியான ஆள் இல்லை, இந்த உலகத்தில் நான் தனியாக விடப்படலை, இந்த உலகத்தில் நானே முட்டி மோதி போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த திருவந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன். பார்த்தீங்கன்னா எப்பொழுது துணையாக இருப்பார் என்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது முதலாவதாக கர்த்தர் யோசேப்புக்கு ஆண்டவர் துணையாக இருந்தார். நீங்கள் ஆதியாகமம் 49:25 நீங்கள் வாசிப்பீர்கள், அதில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, 67ஆம் பக்கத்தில், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாக இருப்பார். பாருங்க, அப்போ யாக்கோபுடைய கடைசி காலத்தில் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், உன் தகப்பனுடைய தேவன் அப்படி தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிட்டான். ஏன் அப்படின்னா அவர் உனக்கு துணையாக இருப்பார். துணையாக இருந்தார். எப்படி இருந்தார் அப்படின்னா, அவர் துணையாக இருந்தபோது அவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய நிலைமையை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 39:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அவன் விற்கப்பட்டு போத்திபார் வீட்டிலே அவன் இருக்கும் போது அந்த இடத்துல யார் இருந்தாலும் கர்த்தர் இருந்தார். நீங்கள் 2ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எப்போது? தனிமையாக இருந்தார். அவன் விற்கப்பட்டு ஒரு அடிமையான சூழ்நிலை போகும்போது அவன் தனிமையில் கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். அவனுடைய தனிமையில் அவனுக்கு துணையாக இருந்து அவர் என்ன செய்தார்னா, துணையாக இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் யோசேப்போடு இருந்து மாத்திரமல்ல, அது 3ஆம் வருஷத்தில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கர்த்தர் அவனோட இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஒரு இது பாருங்க, அவருடைய கர்த்தர் அவனோடு இருக்கிறான்னு அவன் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல அந்த மற்றொரு கண்ணில் தெரியுது கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவரோடு இருந்தால் யோசேப்பு கொண்டு தெரியும், நான் என் குடும்பத்தை விட்டு ஒருவேளை பிரிஞ்சு இருக்கலாம், என்னுடைய தேசத்தை விட்டு நான் பிரிந்து இருக்கலாம், என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய கூட பிறந்த எல்லாரையும் விட்டு நான் பிரிந்து இருக்கலாம், ஆனால் எல்லாம் என்னை பிரித்தாலும் என்னை பிரிக்காமல் என்னை துணையாக என் கூட வருகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு நம்மோடு மாத்திரம் இருக்குதில்ல, நம்மோடு இருக்கிறத மற்றவங்களுக்கு காண வேண்டும். அதுவும் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு கர்த்தர் நம்மோடு இருக்கிறத மற்றவங்களுக்கு காண வேண்டும். கர்த்தர் நம்ம துணையாக இருக்கிறத மற்றவங்க காண. யோசேப்பு அப்படி வாழ்க்கையில் அந்த கர்த்தர் துணையாக இருந்தது அவன் பார்த்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு. ஒரு மனிதன் அவன் யோசேப்பு செய்கிற அத்தனையும் வாய்ப்புக்கு காரணம் என்ன? கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஆண்டவர் அவன் போக்கம் வருத்தமாக இருந்தால் அவன் செய்கிறதெல்லாம் வாய்த்தது. வேதத்தை வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மோடு துணையாக இருந்து கர்த்தர் நம்ம துணையாக இருக்கிறார் என்று அநேகர் காலம் செய்து நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்கை செய்யலாம். அல்லேலூயா. இப்போ வாய்க்கை செய்யலைன்னா, ஏன் ஆண்டவரே இந்த விஷயத்தில் என்னை கையை விட்டுட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம், ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்ம கிருபையாக அதை சரிப்படுத்துவார். 3ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் சொல்லி ஆண்டவர் அவனை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் நீங்கள் 5ஆம் வருஷத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால
இருந்த வீட்டையும் ஆசீர்வதித்தாராம், உள்ளது வெளியில கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ நீங்கள் நம்பணும். என்ன நம்பணும்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் துணையாக இருக்கிறார். நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்னோடு இருக்கிறத மற்றவங்களுக்கு காண செய்வார். நான் இருக்கிற இடத்துல எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவிப்பாங்க. என்னை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் நடத்தும்படியான கிருபை தருவார். நம்ம கொண்டு போய் ஆண்டவர் வேற நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் போன இடத்துல எல்லாவற்றையும் கொஞ்ச நாளில் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லாம் நம்ம கையில் கூட கொடுத்துருவாங்க. நீ செய்தாலே எல்லாமே என்னதான் நடக்குதுப்பா. நீ ஆரம்பித்தாலே ஓகே, நீ எது செய்தாலும் விளங்குது, அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிற சாட்சியை கர்த்தர் கொடுத்த பாருங்க. அவன் சாதாரணமாய் வாழ்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் அவனோடு இருந்தானா, அவன் எப்படி இருந்தான்னா ஆசீர்வாதமாக இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. யோசேப்புக்கு ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை, அவனுக்கு மாத சம்பளம் இல்லை, அவனுக்கு 3 வேளை சாப்பாடு அவ்வளோதான், தங்க இடம், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஆனால் அவன் அதெல்லாம் எதிர்பார்க்கல. கர்த்தர் என்னோடு இருக்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கிற மற்றவங்க பார்க்கணும், என் கையில் என்னெல்லாம் ஒப்புவிக்கணும் அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவனுடைய எண்ணத்தை பாருங்கள், என் கையில் ஒப்புவித்தெல்லாம் ஆசீர்வதிக்கணும். வீட்டில் மாத்திரம் இல்லை, எங்கெல்லாம் வெளியே இருக்குதோ அத்தனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காம செய்யலாம் பாருங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமே. அதனால தான் எஜமான் பார்த்தான், எல்லாத்தையும் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவன் பாட அமைதி வந்துட்டான். கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், எனக்கு என்ன தர கேட்கக்கூடாது. ஆண்டவர் என் மூலியமாக மற்றவங்க என்ன தருவீங்க, என் மூலியமாக மற்றவங்களுக்கு என்ன தருவீங்க, என் மூலியமா எப்படி நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க, அப்படிதான் ஒவ்வொருவரும் காணப்படுவேன். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுவாங்க. அவரை நம்பும் போது என் மூலியமாக கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? மற்றவங்க ஆசீர்வாதத்தை தருவார். என்னை எப்படி வைத்திருப்பார்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். என்னை எப்படி வைத்திருக்கிறாருன்னா என் வீட்டிலையும் எனக்கு வெளியே எங்கே போனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறப்பா, உன்னை நம்பி இருக்கிறப்பா. பாருங்க, அவனை ஆண்டவர் எங்கே கொண்டு போனாருன்னா, அவனை வசனம் அவனை புடமிட்ட போது ஆதியாகமம் 39:21 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருந்தான்னா சிறைசாலையில் இருந்தான். அங்கே கூட என்ன இருந்தாரா? கர்த்தர் இருந்தார். நீங்கள் சிறைசாலையில் இருந்தாலும் கர்த்தரோடு இருப்பார். எரிகிற அக்கினி 7 மடங்கா சூடாக்கினாலும் அந்த அக்கினி நடுவிலையும் ஏசு இருப்பார். அவர் ஆண்டவர் எங்கும் கூட துணையாக இருக்கிற ஆண்டவர். அதனால் நீ நெருப்பில் போகிற நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், நீ தண்ணியில் போகிற நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார், நீ ரொம்ப ஆழத்துக்கு போகிற நான் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். உன்னை எந்த நிலைமையில் உன்னை யார் எங்கே தள்ளினாலும் அந்த நிலைமையிலே கட்டாயிருப்பார். அல்லேலூயா. யாரும் சொல்லுங்க, நம்முடைய நண்பர்கள் யாராவது சிறைசாலை போயிட்டாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வெளியே வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடாது அப்படின்னு சொல்லிவிடுவோம். வெளியே வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடாது, உள்ளே போகும்போது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடாது, என் பையன்னு சொல்லிடாது அப்படி என்னுடைய அப்படின்னு. ஏன்னா தன்னுடைய பேரை பாதுகாக்க வேண்டியதுக்காக நாம் வந்து அப்படி சொல்லுவோம். அது தப்பு இல்லை. ஆனால் பாருங்கள், யோசேப்புடைய நிலைமையை பாருங்கள். அந்த தேசத்தில் தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, சகோதரம் இல்லை, உறவினர் இல்லை, நண்பர் இல்லை, யாருமே இல்லை. அவனை கொண்டு போய் சிறைசாலையில் போடும்போது கர்த்தர் சொல்ல, நீ உள்ளே இருக்கிறப்பா, நான் எங்கே இருக்கணும், நான் வெளியே இருக்கிறேன்னு சொல்லலை, உள்ளே இருக்கிற அவனோடு கர்த்தர் இருந்தார். அல்ல எவ்வளோ கர்த்தர் நல்லா இருப்பாங்க. ஏன்? உள்ளத்தை பார்க்குற கர்த்தர், மனுஷ முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்க. அதனால் இன்னைக்கு அநேக சிறையிருப்பில் இருக்கிற லிட்டரலான சிறையிருப்பில் இல்லை, ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறீங்க. அந்த சிறையிருப்பில் கர்த்தர் இருக்கிறாரா? நான் இப்படி சிறையிருப்பில் கேட்கணும். அந்த சிறையிருப்பிலே கர்த்தர்களோடு இருக்கிறார். ஆமே. பாருங்க, அவனோட இருந்து கர்த்தர் அங்கே தான் என்ன பண்ணார்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்தார். சிறைசாலையில் இருக்கிறதுனா அவன் கையில். அதனால் சிறைசாலையானாலும் சரி, அது வெளி விலங்கமான வாழ்க்கையானாலும் சரி, அது எந்த வீடானாலும் சரி, கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இருப்பாரானா எது குறித்த கவலைப்பட வேண்டியதே இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் சிறைக்கு மாற்றுகிற கர்த்தர் கூட இருந்தால் போதும். அல்லேலூயா. அதனால் வாழ்க்கையில் சிறையிலே இருக்க
இப்படியே இருந்து போயிடுவேன்னா நினைக்காதீங்க. சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிற கர்த்தர். உங்களுக்கு தெரியும், யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படி அறியாம இப்படி வாய்க்கு வந்தவெல்லாம் பேசுகிறாங்களே என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுடைய அவனுடைய எல்லா பிசாசு எல்லாம் சிறைப்பட்டு கொண்டு போனவனும் அத்தனையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் அவனை 4 தலைமுறை பார்க்கும்படியாக அவனை ஆசீர்வதித்தார். போல ஆண்டவர் பார்த்து நம்மளோடு இருப்பாருன்னா நிச்சயமாக சிறுவை மாற்றுகிற கர்த்தர். ஆமென். இதனால கர்த்தர் அவனுக்கு துணை செய்தார் என்று நான் பார்க்கிறோம். இன்னொன்று என்ன செய்ய, அவன் தனிமையிலே துணையா இருந்து அவன் போகிற இடத்துல இருந்தது மாத்திரமல்ல, அவன் அடைக்கப்பட்ட இடத்துல இருந்தது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அந்த சிறுபில் அவனோடு இருந்தது யாருன்னா, ஆதியாகமம் 41, 38, 39 நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய அந்த வசனம் சொல்லப்படும் பாருங்க. 38 வாசிங்க. 41, 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பாருங்க, அப்போ துணையா எப்படி இருந்தாருன்னா கர்த்தர் ஆவியா இருந்தார். ஆமென். ஆவியா அது யாருக்கு தெரியுதுன்னா பார்வோனுக்கு தெரியுது, இவன் மேல தேவனுடைய ஆவி இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவன் சொல்லப்படுற அடுத்த வருஷத்துல அவன் எப்படி இருந்தானா வேகம் ஞானம் உள்ளவனா, தேவனுடைய ஞானம் அவனோட இருந்ததான். கர்த்தருடைய பிள்ளைகளோட ஆவி இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளோட ஆண்டவர் என்ன பண்ணார், ஞானத்தை தந்து அவனை ஆண்டவர் உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாருன்னா 49 அந்த 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிற பாருங்க, அவர் உனக்கு துணையா இருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்துக்கும் உண்டாகும் ஆசீர்வாதினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதினாலும் ஸ்தலங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆல்ரெடி யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இவர் தன்னுடைய கடைசி காலத்தில் யோசேப்பை குறித்து அவர் தீர்க்க சொல்றார். எல்லாம் முடிஞ்சிச்சு, யோசேப்பு வைக்கல, கர்த்தர் அவனை உயர்த்திட்டார், ஆசீர்வதித்தார். அவனை ஆண்டவர் அவன் மூலியமாக தேசத்தை தன்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றும்படியான ஒரு ரட்சகனாக கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். அது எல்லாம் காரணம் என்ன, கர்த்தர் யோசேப்போடு அவருக்கு துணையாக இருந்தார். தகப்பனால அவனுக்கு துணை இருக்க முடியல, பெற்ற தாயால அவன் துணை இருக்க முடியல, ஆனால் கர்த்தர் யோசேப்புக்கு துணை நின்றார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையிலே கூட நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என்னை துணையாக இருப்பீங்க. ஆண்டவரே நான் எங்கே என்னை வைத்திருக்கிறீரோ அந்த இடத்துல ஆண்டவரே நான் தனியாக விடப்பட்டாலும் சரி, நான் அனாதியாய் காணப்பட்டாலும் சரி, எல்லாராலும் நான் அந்த முறைக்கே தள்ளப்பட்டாலும் சரி, நீர் மாத்திரம் துணையாக இருக்கிறானா ஆண்டவரை என் நிமித்தம் ஆண்டவரே அந்த நான் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். போகிற ஆண்டவரை செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். உள்ளும் வெள்ளம் ஆசீர்வதிக்கப்படும். மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரமாக எனக்கு துணையாக இருந்ததை பயன்படுத்த போகிறேன். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பாத்திரத்தை என்ன பண்ணுவாருன்னா இவ்வளோ பாதையில உங்களை ஆயத்தப்படுத்தி உலகத்துக்கு உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுறது. விசுவாசிக்கிறீங்க? எங்கெங்க சொந்த குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக இல்லைன்னு நினைக்காதீங்க, நம்புங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் நீங்கள் செய்வதெல்லாம் வாழ்க்கை செய்வார். அதனாலே கர்த்தரை துணை செய்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று நம்பி நீங்கள் எல்லாம் பண்ண வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார். அல்ல இரண்டாவதாக அப்போ யோசேப்பு தேவன் துணையாக இருந்தார். எப்போது? தனிமையிலே துணையாக இருந்தார். ரெண்டாவதாக ஒரு காரியம் சொல்ல பாருங்க. நீங்கள் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 25 நீங்கள் வாசிப்பீங்கன்னா தனி மனிதனோடு மாத்திரம் ஆண்டவர் துணை செய்யவில்லை, மக்களுக்கு கர்த்தர் துணை செய்ய. வாசிங்க 14:25 வாசிங்க. யாத்ராகமம் அவர்களுடைய ரதங்களிலிருந்து பக்கம் 88 வாசிங்க. 25 அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் களவும் அவர்களை தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று
எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாருங்க, இங்க நீங்க வாசிக்கணும்னா கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று என்று யார் சொன்னா, எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எகிப்திய ஜனங்கள், எகிப்துடைய சேனைகள், எதிர்ப்புடைய அதிபதிகள் எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்னா, கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன, இந்த உலகத்தில் எவ்வளோ ராஜா வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணை நின்று கர்த்தர் ஆண்டவர் வாக்கு பண்ணின இடத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கும், கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம், கைவிடவே மாட்டார். அதனால இந்த நாட்களே கூட எப்படி நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலையே, சொன்னதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு தேசமே ஒரு மேலே கலங்கி இருக்கலாம், கிறிஸ்தவ தேசமே கலங்கி இருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, நான் அவனை துணை நிற்கிறத யார் பார்ப்பா, எகிப்தியர்கள் பார்ப்பாங்க, புறஜாதிகள் பார்ப்பாங்க. கர்த்தர் துணை இருக்கிறாங்களோட இந்த கர்த்தர் இவளுக்காக யுத்தம் பண்ணுகிறாருன்ற இந்த கதையை நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா, இந்த 14ஆம் அதிகாரம் 13லேருந்து நீங்கள் 31 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. நேரம் இல்லை, நான் சம்பவம் மாத்திரம் காண்பிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய ஜனங்களை ஆண்டவர் எகிப்தை விட்டு புறப்பட பண்ணி பார்வோன் எல்லாரையும் அனுப்புகிற வேளையில ஒரு சமுத்திரத்தண்டை வந்த உடனே என்ன செய்வதுன்னு தெரியாமல் அவர்கள் அப்படியே திகைக்கும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், நீங்கள் 13 சொன்னது, அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருப்பீர்களாக என்று அவன் கர்த்தர் ஜனங்களுக்கு சொன்னான். பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த கதை தெரியும். ஏற்கனவே எகிப்திய இஸ்ரேல் மக்கள் பெருகிறதை கண்டு, இப்படியே ஜனக்கூட்டம் பெருகிறதை கண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களை பெருக்கத்தை தடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய ஆப்போனன்ட் பார்ட்டி மற்ற ராஜாக்கள் வரும்போது நம்ம எதிரியோடு கூட அவங்க இணைந்து நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி நம்மளை ஜெயித்து நம்முடைய நாட்டை பிடித்திடக்கூடாது என்பதற்காக அவர்களை ஜனங்கள் மேலே ஒரு பயம் இருந்தது, இஸ்ரவேல் ஜன மேலே ஒரு பயம் இருந்தது. ஆகினால அவர்களை எப்படியாவது ஒழுங்கு நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் மோசே மூலியமாக அற்புத அடையாளம் செய்து விடுதலையாக்கிட்டார். விடுதலையாக்கி வரும்போது ஜனங்கள் போவதற்கு அங்கே தடையாக இருக்க வேளையிலே அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே வந்த வழியாகவே திரும்பி எல்லாருமே சண்டைக்கு யுத்தத்துக்கு ஆயத்தமாகி நாங்கள் எகிப்தோட போராடுவோம் அப்படின்னு அவன் சொல்லலை. நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன், நீங்கள் அவங்கள அழைத்தார் இல்லையா, அவர் உங்களை துணையாக எங்களோட வருகிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம அழைத்த தேவன் நமக்கு துணையாக நம்மளோடு வந்து நம்மளை என்ன பண்ணுவாராம், தம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மளை கர்த்தர் தனியே விடவே மாட்டார். ஒரு வருஷத்தை காட்ட பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். அதில் ஆண்டவர் எப்படிலாம் துணையாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 19 வருஷத்தை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, அப்போது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவள் பின்னே நின்றது. வசனத்தை பாருங்க, முன்ன போற ஆண்டவர், துணையாய் போற ஆண்டவர் தன்னுடைய தூதனை முன்ன அனுப்புறார். அப்படியே எல்லாரும் பின்னாடி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு ஆண்டவர் அப்படியே விலகி எல்லாரையும் முன்ன போக விட்டுட்டு பின்னாடி வருகிறாராம். பாருங்க, துணையாக ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அனுப்பி கடைசியாக பின்னாடி வருது மாத்திரமல்ல, துணையா எப்படி இருந்தாலும் தேவதூதனே துணையா இருந்தார். ரெண்டாவதாக மேக ஸ்தம்பம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேக ஸ்தம்பம் எகிப்தியருக்கு இருளாகும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது வசனம் சொல்லுகிறது. அந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. பின்னாடி வந்து நின்று அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 20 வருஷத்துல அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாயிற்று. அது எகிப்தியருக்கு எப்படி இருந்தான், மேகமாக இருந்தது, அந்தகாரமாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக. இப்போ கர்த்தர் துணையா எப்படி இருந்தார் அப்படின்னா, துணையா எப்படி யுத்தம் பண்ணாருன்னா, தூதனை அனுப்பி கர்த்தர் அவள் துணையா இருந்தார். மேகசனத்தை அனுப்பி கர்த்தர் துணையா இருந்தார்.
கர்த்தர் இருளை அனுப்பி அந்த ஜனங்களுக்கு மத்தியில வெளிச்சத்தை கட்டளையிட்டு துணையா இருந்தார். வெளிச்சம் துணையா இருந்தது, மேகம் துணையா இருந்தது, தூதன் துணையா இருந்தது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, அங்க கர்த்தருக்கு ஆண்டவர் 21ஆம் வசனத்துல மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரத்தை ஒதுக்கும்படி செய்து அதை வறண்ட போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்க, ஜனங்களுக்கு எப்படி துணையா? காற்று துணையா இருக்கு. காற்றை அனுப்பி கடலை பிரித்து ஆண்டவர் வனாந்தரத்தை உண்டாக்கினார். நடந்து போற ஜனம் பார்க்குது, இந்த பக்கம் தண்ணி நிற்குது, இந்த பக்கம் தண்ணி நிற்குது, பின்னாடி பார்த்தா வெளிச்சம் இருக்கிறது, அதுக்கு பின்னாடி பார்த்தா தேவ தூதன் இருக்கிறான் ஆண்டவர். அப்புறம் காற்று வீசு, முன்னாடி பார்த்தா காசு வீசு, அப்படியே காற்று அடிச்சு அப்படியே வனாந்தரம் ஆகுது. இப்போ இப்படிலாம் துணையா இருந்து ஆண்டவரா தம்முடைய ஜனங்களை நடத்தினார். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுவது என்னென்ன, கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்கிறார். அதனால் இன்னைக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் போகிற இந்த பாதை எப்படி இருக்கு தெரியல ஆண்டவரே, இந்த நெருக்கம் எப்படி இருக்கு தெரியல, தனிமை எப்படி இருக்கு தெரியல, எவ்வளோ நாள் தான் இப்படி சிறப்பில் இருக்கிறது தெரியல ஆண்டவரே, கர்த்தாவே என்று ஒரு வேளை நீங்கள் புலம்பிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுவதே, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்களை துணை நின்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது போல கர்த்தர் உங்களை நடத்த விசுவாசிக்கிறீங்க. அங்கேயே இருந்துட மாட்டீங்க, அங்கேயே முடிஞ்சிடாது. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? எதை திறக்கணுமோ திறப்பார், எதை அனுப்பணுமோ அனுப்புவார், யாரை கூட நிற்க வைக்கணுமோ நிற்க வைப்பார். கர்த்தரே அதை என்ன பண்ணுவாராம்? வழி நடத்துவார். கர்த்தரே துணையா இருந்து வைத்திருக்கார். ரொம்ப சிம்பிள். என் கர்த்தர் என் கூட துணையாக என்னை வழி நடத்துகிறார். அதனால் நான் எதை விருத்த கவலைப்பட மாட்டேன். ஆண்டவர் இன்று கண்ட எகிப்தை என் வாழ்க்கையில காண மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ வாழ்க்கையில நான் நேற்று ஆண்டவர் எனக்கு இது காண்பிக்கும் போது, ஆண்டவரே நீங்க இருந்தாலே போதாதா? எதுக்கு நீங்க இந்த பக்கம் மேகம், அது ஒரு வெளிச்சம், எதுக்கு காற்று? ஆண்டவரே எதுக்காக நீங்க உடைய தூதன், இவ்வளோ தேவையா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே ஆண்டவரால் என்னெல்லாம் தன்னுடைய ஜனங்களை நடத்த உபயோகப்படுத்த முடியுமோ அவளையும் உபயோகப்படுத்தி அவளை வழி நடத்தினார். அல்லேலூயா. இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் இப்படிதான் செய்வாங்க. கர்த்தர் எப்படி வேணாலும் செய்வார். இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற தேவனாக அவர் வனாந்தரத்திலே ஆறிலே உண்டாக்குற தேவன். அதனால அவர் சொல்றார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் பயப்படுற வாழ்க்கையில் அவரே எனக்கு துணையாக இருப்பார். எப்பொழுது துணையாக எதற்காக இருக்க வேண்டும்னா, என்னை வழிநடத்த என் கூட இருப்பார். ஆமே. கர்த்தர் வழிநடத்த உங்களோடு இருக்கு. எத்தனை பேர் விரும்புறீங்க, நான் கர்த்தர் வழி நடத்தணும், என்னை கர்த்தர் வழி நடத்தணும்? அப்படி கர்த்தர் வழி நடத்துவார்னா எல்லாத்தையும் கலக்க கர்த்தருக்கு செய்வார். அல்லேலூயா. சத்துரு பார்த்து சொல்லுவான், புரியாத பார்த்து சொல்லுவான், இவர்களோடு இருக்குது கர்த்தர், யுத்தம் பண்ணுறது கர்த்தர் என்று அறிக்கை செய்ய முடியாது. கர்த்தர் செய்வார். எத்தனை பெற்றுக்கொண்டீங்க? அதனால இந்த தேசத்துல இனிமேல் எப்படி இருக்குமோ அது இருக்குமோ, நீங்க எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய குடியிருப்பு இது இல்லை, நம்முடைய குடியிருப்பு பரலோகம். பரலோகத்தில் ஆண்டவராக இயேசுங்க சொன்னது போல யோவான் 14ஆம் அதிகாரம் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் சொன்னார். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், பின் வந்தவங்களை அழைத்து கொண்டு போனேன். அதனால நம்முடைய ஸ்தலம் இது இல்லை. இங்கே எவ்வளோதான் நம்ம சொத்து சுகங்களெல்லாம் சேர்த்து வச்சாலும் ஒன்றுமே கூட கூட்டு போக முடியாது. நம்ம போக வேண்டியது எங்கே? வரப்போகிற ரட்சகராக இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறோம். அவர் வந்தார்னா அவரோட போவோம். அவர் வர தாமதிக்குமானால் நாம் அவரிடத்துல போவோம். அல்லேலூயா. அப்போ அங்கே போகிற வரைக்கும் நம்மளை வழிநடத்துவார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? கடைசி வரைக்கும் கூட வருவார். இயேசு வருவதே அப்படின்னு பாட்டு பாடுவோம். கடைசி வரைக்கும் கூட வருவார், கடைசி வரைக்கும் துணை செய்வார். அவர் வாக்கு பண்ணினவர், பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் கூட இருப்பார். எத்தனை சந்தோஷத்தில் நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துருப்பீங்க. ஆண்டவர் கூட துணையாக இருந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உங்களை ஆண்டவர் சிறிது விடுதலையாக்கத்தை பார்த்துருப்பீங்க. சத்ரு மேற்கொள்ளாதபடி உங்களை தப்புவத்தை பார்த்துருப்பீங்க. அதே கர்த்தர் இன்றும் உங்களை
உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிங்க? அதனால ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்துறபடினால நான் எங்கே இருக்கிறேன், எந்த தேசத்தில் இருக்கிறேன்னு எனக்கு கவலை இல்லை. என்னை வழி நடத்து எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் செய்கிற கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். ஆகினால அவர் எங்கே கொண்டு போகணுமோ என்னை கொண்டு போகணும். என்னை வழி நடத்துகிற கர்த்தர், அவர் வழி நடத்துறது மாத்திரம் நான் அறிந்து கொண்டு அதிலே நடந்தால் போதும். அவருக்கு பயந்து அவரை நம்பி கர்த்தர் துணை செய்து வழி நடத்துவார். ஆமென். மூணாவதாக ஒரு காரியத்தை சொல்லி பாருங்க, ஆண்டவர் தனி மனிதனா துணையாக இருந்தது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு கர்த்தர் துணையாக இருந்து வழி நடத்துவது மாத்திரமல்ல. இப்போ நீங்க இதே யாத்ராவும் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல பாருங்க, அதில் மோசே சொல்ல பாருங்க, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று என்று சொல்லப்பட்டு பாருங்க. அப்போ மோசையுடைய வாழ்க்கையில அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்றார். எப்பொழுது துணை நின்றாருன்னா, அவனுக்கு ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. என்ன ஆட்டிடியூட்னா, நீங்கள் யாத்ராவா 2:11 நீங்கள் வாசிப்பீங்கன்னா 2:11-12 சகோதரர்கள் ஒருவர் அடித்து கொண்டு அவர்கள் பேசும்போது அவர்களுக்கு நியாயம் செய்வார். நீங்கள் எகிப்தியன் அவளை சகோதரனுக்கு விரோதமாக செய்யும்போது அந்த எகிப்தியனுக்கு அவன் சண்டை போட்டு சகோதரர்களுக்கு நியாயம் செய்வான். அடுத்த சகோதரர்கள் 2 பேரும் சண்டை போடும்போது அவளை பார்த்து சொன்னால், நீங்கள் சகோதரராக இருக்கலையே, ஏன் இப்படி செய்கிறேன்? அவன் உடனே அவனை நீ எனக்கு அதிபதியா, உன்னை யார் எங்களுக்கு எங்கள் மேலே அதிகாரி வைத்தாலும் எல்லாத்தையும் விட்டு ஓடுவோம். நீங்கள் 2 யாத்ராவா 2:11-15 வீட்டில் போய் வாசிங்க. அப்படியேப்பட்ட யோசேப்பு அவனுடைய துணை செய்தான் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் வாசிச்சா அதில் துணை செய்தான் 2:11 வாசிங்க. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். பாருங்க, அவன் இங்கே அவங்க துணை செய்தான் என்று அவங்க கூட இருந்து அவனுக்கு உதவி செய்தான். நீங்கள் அப்போஸ்தலர் 7 நீங்கள் பார்த்து சொல்லப்பட்டிருக்கோம். அவனுடைய கேரக்டர் என்னன்னா, அவன் ஒரு துணை செய்து, அதாவது துணைக்கு ஒரு மீனிங் உதவி செய்கிற ஒரு குணாதிசயம் அவனுக்கு இருந்தது. அதே போல் அவன் தப்பித்து ஓடும்போதும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 17 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அவளுக்கு அவன் என்ன பண்ணான்னா, தண்ணி எடுக்கிறதுல மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். இப்போ மோசையுடைய கேரக்டர், அவனுடைய ஆட்டிடியூட்ஸ் என்னன்னா, அவன் மற்றவங்க உதவி செய்ய வேண்டும், மற்ற துணையாக நிற்க வேண்டும், மற்றவர்களுக்காக பேச வேண்டும், மற்றவர்களுக்காக சமாதானம் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு ஒப்புரவாக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும். அதே போல் அதோடைய ஆட்டிடியூட் இருந்தது. அவனுடைய ஆட்டிடியூட் என்ன பண்ணுதுன்னா, அவன் சொல்கிறான், என் பிதாவின் தேவனுக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கும் என்னை தப்புவித்தார். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் பார்வோன் அவனை தேடினான், அவனை எப்படியாவது பழிச்சு. ஆனாலும் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். காரணம் என்னென்ன, அவன் மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய போகிற நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு அந்த உதவி செய்கிற துணை நிற்கிற அந்த கிருபை கொடுத்துருப்பாருன்னா, நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், அவங்களுக்கு உதவி செய்து துணை நிற்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிற்கணும். சொல்லுவாங்க, நான் நின்று நடக்கிறேன், நீ என்னை ஆணவம் பண்ண கனம் பண்ணணும். அப்படியே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி செய்ய வேண்டும்னா, நான் இருக்குது அவங்க துணையாக இருக்கணும், நான் இருந்து அவங்க துணை செய்யணும், உதவி செய்யணுன்ற அந்த குணாதிசயம் அவனுக்கு இருந்து பாருங்க. கர்த்தர் அவனை என்ன பண்ணார்னா, அவன் செய்த மோசே துணை செய்தது போல தேவன் அவனுக்கு துணை செய்தார். பொதுவாக சொல்லுவோம், எதை விதைக்கிறையோ அது அதுக்குன்னு சொல்லுவோம். அதனால் நம்ம நல்லதே விதைக்கும் போது கர்த்தர் நல்லதே அதுக்கு செய்யணும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேரக்டர் இருக்க வேண்டும். என்ன கேரக்டர் இருக்க வேணும்னா, நான் எப்பவுமே துணை செய்கிறவனாக இல்லைன்னா உதவி செய்கிறவனாக காணப்பட வேண்டும். அப்போ தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று காண்கிறோம். பாருங்க, முதல்ல சொன்ன கர்த்தர் தனிமையாக யோசேப்புக்கு துணை நின்று அவனை ஆசீர்வதித்தார். ரெண்டாவது சொன்னேன், தன்னுடைய ஜனங்களுக்கு துணை நின்று வழிநடத்தினார். மூணாவது சொன்னேன், உதவி செய்கிற குணமுள்ள துணை நிற்கிற குணமுள்ள உனக்கு தேவனே துணை செய்து
எல்லா பார்வோனுடைய, அதாவது தன்னை அழிக்க நினைத்த எல்லாத்துக்கும் கர்த்தர் காப்பாற்றி அவனை துணை செய்தார் என்று. நான்காவதாக ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:17 நீங்கள் வாசிக்கணும்னா, கர்த்தர் ஊழியர் செய்வர்களுக்கு கர்த்தர் துணை நிற்பார். பக்கம் 294 வாசிங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பாருங்க, இங்கே நான்காவது யாரை கர்த்தர்னா, ஒரு பவுலுடைய வாழ்க்கையில் ஊழியர் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். எப்பொழுதுமே ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட விதத்தை உடனே நாம் அதை மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்க வேண்டும். நம்ம தெரு பிரசங்கம் மூலியமாகவும் ட்ராக்ஸ் மூலியமாகவும். பவுல் பாருங்க, கர்த்தர் அவனை சந்தித்தான். அப்போஸ்தலர் 9 பார்த்தா அவனை சந்தித்து அவன் ஞானஸ்நானம் எடுத்த உடனே தாமதமின்றி, 9 தாமதமின்றி கிறிஸ்துவே, இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். ஆகையினால சிலர் சொல்லிங்க, என்னால் ஆஃபீஸில் சொல்ல முடியாது. உங்களை ஆஃபீஸில் சொல்லலை, அங்கே உங்கள் வாழ்க்கையை பார்த்து அவங்களே ஒன்று கேட்பாங்க. அதே போல் நான் படிக்கிற ஸ்கூலில் சொல்ல முடியல, படிக்கிற ஸ்கூலில் சொல்ல வேண்டாம், காலேஜில் சொல்ல வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாங்க பாருங்க, அதுவே என்ன பண்ணும், உன்னை அவங்க பிரசங்கிக்கும். உங்கள் வாழ்க்கையை அவங்களை பிரசங்கிக்கும். அதே போல் இப்படியே இருந்துட்டு இல்லை, உங்கள் மேலே ஒரு கடமை இருக்குது. சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது கடமை உங்கள் மேலே இருக்குது. மாதத்தில் ஒரு முறையாவது லீவ் போட்டு, எந்த கிராமத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை, எந்த சபை வளரலை, அந்த சபைக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக போய் அந்த சபை போதகரை பார்த்து நீங்களே காசு செலவு பண்ணி அந்த ஊழியத்துக்கு ஊழியம் செய்யணும். அப்படியேப்பட்ட சுவிசேஷ பாரம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி ஊழியம் செய்வீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உங்களை துணை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால என்னை ஆண்டவர் சரியான நல்ல டீம்களை கொடுத்தார். ஆண்டவருக்காக நாங்கள் சுவிசேஷம், நாங்கள் மாதத்தில் 2 நாள் லீவ் போட்டு நாங்கள் போய் சுவிசேஷ பணியை திருசபையில் செய்ய. எந்த சபை வளராமல் இருக்கு, எந்த சபை ஏழையாக இருக்குது, எந்த சபைக்கு தேவைகள் இருக்குது என்று சொல்லி ஆராய்ந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியம் பண்ண கர்த்தருடைய கிருபை தந்தார். தொடர்ந்து ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போது உங்களுக்கு தெரியும், அந்தமான், ஸ்ரீலங்கா, டெல்லி, பல இடங்களில் போய் கொண்டிருக்கோம். கர்த்தர் இந்த நாளிலே கூட நமக்கு என்ன ஆண்டு சொல்கிறாங்கன்னா, ஏதோ வந்து ஆராய்ச்சி போனது இல்லை, கர்த்தர் உனக்கு துணை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் ஊழியம் செய்கிறவர்களுக்கு துணை செய்வார். 3 நேரம் ஊழியத்தான் வந்து செய்யணும் இல்லை, நீங்கள் ஊழியம் செய்து கொண்டே இருக்கும்போது 3 நேரத்தை ஊழியத்தை அழைப்பை கர்த்தர் வைத்து இருந்தாலும் கூப்பிடுவார். அதனால் 3 நேரத்துக்கு வந்துடுறேன் அப்போ செய்கிறேன் இல்லை, இப்போவே என்னால் ஏன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல எப்போ பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. இருக்கக்கூடாது. வேலையை செய்ய வேண்டும். வேலையை நேரத்தை வேலைக்காக பயன்படுத்த வேண்டும். படிக்கிற நேரத்தில் படிக்க வேண்டும். ஸ்கூலில் காலேஜ் எங்கே இருந்தாலும் அதை செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை எப்போ பிரசங்கிக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் உன்னுடைய ஏவி அவங்கள்ட்ட சொல்லுவார். அப்போ நீ பேசினா அது பலன் தரும், இல்லைன்னா அது பகையை உண்டாக்கும். இவனா எப்போ பார்த்தாலும் இயேசு பற்றி சொல்கிறானே, இவனா எப்போ பார்த்தாலும் இயேசு பற்றி சொல்கிறானே சொல்லி ஒரு சான்ஸ் கிடைச்சா அந்த நேரத்தில் கர்த்தரை மையப்படுத்தலாம், தப்பு இல்லை. பெங்களூரில் எனக்கு எல்லாருமே எனக்கு கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சு. அப்போ எங்கள் டைரக்டர் ராஜேஷ் தாகி எல்லாரையும் வீட்டில் கொண்டு ஒரு டின்னர் பார்ட்டி கொடுத்தான். அவன் சும்மா எல்லாமே உங்கள் கதையெல்லாம் சொல்லுங்கன்னு அவனே என்ன பண்ணிட்டான், கொளுத்தி விட்டான். ஒவ்வொருத்தரும் என்னென்னவோ கதையை சொல்கிறான். கடைசியை நான் உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்துச்சு. நான் என்ன கதையை சொல்கிறேன், நான் சொல்லிட்டு ஆண்டவரே நான் என் ரட்சிப்பு கதையை சொல்கிறேன்ப்பா. தைரியமாக இங்கிலீஷில் எப்படி பேசுகிறேன்னு தெரியாது. ஆண்டவர் நான் சூசைட் பண்ண தற்கொலை பண்ண இருந்த எனக்கு இயேசு என்னை பேரிட்டு அழைத்து என்னை ஆண்டவர் ரட்சித்து சபையில் சேர்த்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் என்னை என்ன பண்ணார், படிப்படியாக என்னை ஹவுசிங் கொண்டு வந்து என்னை உயர்த்தி இன்றைக்கி பெங்களூர் வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி, இப்போ நான் யூஎஸ் போயிட்டு திரும்பி வந்தேன். ஒரு 3 months போயிட்டு வந்த பீரியட் அது. அப்போ நான் சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி எனக்கு
அந்த லீவ் நாளில். அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் இயேசு என் கூட இருந்தார். சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை நான் மையப்படுத்த பாருங்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லோரும் கூட இருக்க 26 பேர் எல்லாருமே என்னுடைய டீம் மெம்பர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு கை கொடுத்து, பரவாயில்லையே கர்த்தர் நம்மளுக்கு உங்கள் ஜீசஸ் பண்ணாரே ஆண்டவரை பற்றி சொல்லிட்டேன். ஆனால் அந்த டேரக்டர் மனசுலேயே வச்சுருந்தான் பாருங்கள், எனக்கு தெரியவே தெரியாது. உள்ளே வச்சு நான் எங்கே போகிறேன், நான் என்ன செய்கிறேன், என்னை அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருந்தான். அவன் நான் டைமுக்கு வரேன்னா, டைமுக்கு வேலை செய்கிறேன்னா என்று என்னுடைய வேலை எப்படி என்று அப்படியே கண் காமிச்சிட்டே இருந்தான். எனக்கு தெரியல பாருங்க, நம்ம தான் வெளுத்ததெல்லாம் பால் அடிக்கலாம். ஆனால் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், கடமைகளை செய்யணும், பாட்டு செய்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, டைரக்டர் வரும்போது அவன் என்னை பார்ப்பான், சீட்டில் இல்லை, ஜிம்மில் இருக்கிறாரு, அவர் வேலை செய்யலாம் இல்லையா, ரொம்ப பேசினாங்க, செயலில் எப்படி இருக்குது. நிறைய பேர் கிறிஸ்தவங்க பேசுவாங்க, செயலில் இருக்காது. அதனால் அவன் நோட் பண்ணிட்டே இருந்தான். டைரக்டர் ராக்ஸ் வரும்போது எல்லாருடைய டேட்டாவை எடுத்து விட்டான். வராது, எல்லா டேட்டா எடுத்து அப்போ இப்போ தெரிஞ்சுனா யார் யார் என்னென்ன பண்ணிக்கின்னு தெரிஞ்சுட்டு கம்ப்யூட்டர் கிராஃப்டில் அப்படி போடுறான். போட்டால் கர்த்தருடைய கிருபையினால் பெருமைக்காக சொல்ல, டீமில் உள்ள அத்தனை பேருடைய கிராஃபில் என்னுடைய கிராஃப் தான் பெருசாக இல்லையா. அவன் பார்த்து கொஞ்சமே எதிர்பார்க்கல, 7 சல்யூட் எடுத்தான். சல்யூட் யூ அப்படின்னா, உனக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன், சல்யூட் யூ. டைரக்டர் எல்லாம் டீமை பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, அவனுக்கு தெரியாது நான் யாருக்கு பயப்படுறேன், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை கொடுத்த வேலையை நான் செய்கிறேன். அந்த வேலையை எனக்கு கொடுத்த வேலையை பொறுப்பாக செய்கிறேன். நான் வேலையை விட்டு யூஸ் போகும்போது நீ எங்கே போனாலும் கிங்காக இருப்பேன்னு சொன்னான். நான் சொன்னேன், கிங்காக இது காரணம்னா கிங் ஆஃப் கிங் எனக்குள்ளே இருக்கிறாரு, அதனால தான் கிங்காக வைக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்கிறேன், எதுக்குமே நீ பயப்பட வேணாம். நீ பயப்பட வேண்டியது யாருன்னா, கர்த்தருக்கு பயப்பட, அவரை நம்ப. வாழ்க்கையில் வேறு யாரையும் நம்ப. நீங்கள் அவரை நம்பும்பொழுது உங்களை துணையிலிருந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் என்ன, முதல்ல ஆசீர்வாதம் ரட்சிப்பு தந்தார், அதை நீ ஊழியமாக செய். கர்த்தர் என்ன பண்ணுவார், கூட இருப்பார். சிங்கம் வந்ததுன்றாரு. பவுலுக்கு சிங்கம் வந்த மாதிரி எனக்கு தெரியல, லிட்டரலாக சிங்கம் வரல. ஆனால் சிங்கத்துக்கு என்னை தப்பு வைத்தார். அவன் பயப்படும் போது கூட அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டு சொன்னார், நீ பயப்படாதப்பா, உன் ஒருத்தனும் கை போட மாட்டான், நான் அவன் கூட இருக்கேன், நீ தைரியமாக பேசு. ராயனானாலும் சரி, அவன் ராஜாவானாலும் சரி, நீ பேசு என்று சொன்னார். ஆண்டவர் அவனை பேச வைத்தார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நமக்கு ஊழியம் செய்ய பாருங்கள். நீங்கள் ஊழியம் செய்யுது பாருங்க, உங்களை ஆண்டவர் எப்படி உங்களை துணையாக இருந்து பயன்படுத்துகிறாருன்னு யாரும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் மாதத்தில் இந்த 6 மாதம் முடிக்க போகணும். இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே மாதத்தில் ஒரு முறையாவது அதில் என்னோட ஒத்து போகிற, ஆவி ஒத்து போகிற, ஒருமுனைப்படுகிற ஒரு சிலர் யாரும் விட்டு நான் போய் என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டலில் சந்தித்து இயேசுவை பற்றி சொல்லணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே சிறைசாலைக்கு போகணும், அவங்களுக்காக இயேசுவை பற்றி சொல்லணும். கிராமங்களுக்கு போகணும், அவங்களுக்காக இயேசுவை பற்றி சொல்லணும். எனக்கு வியாபார அனுகூலம் கொடுங்க. இல்லை எங்கள் ஏரியாவில் சொல்லணும், எங்கள் சபையில் ஒரு சுவிசேஷ கூட்டம் உருவாகணும், நமக்கு சபையில் ஒரு சுவிசேஷ டீம் உருவாகணும், ஞாயிற்றுக்கிழமை போய் நம்ம சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் செய்வார். தேசிய யூத் ஃபெலோஷிப்பில் ஐயா காலத்தில் சாம்சன் ஐயாலாம் இந்த இடத்துல என்ன பண்ணார், சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல உள்ளெல்லாம் போய் சுந்தர ஐயாலாம் சொல்லியிருக்காரு. நம்முடைய ஏசியாவுடைய செக்ரட்டரி அண்ணன், நம்முடைய முன்னாள் செக்ரட்டரி, அவர் என்ன சொன்னார்னா, இங்கே ஒரு சபை வரணும்னு சுந்தரம் எவ்வளோ ஜெபம் பண்ணாருப்பா. சாம்சன் ஐயா கூட நிறைய சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஊழியம் பண்ண இடத்துல ஒரு சபை இங்கே ஏசியா இல்லையே, இந்த இடத்துல சபை வந்தது பெரிய சந்தோஷப்பா. கர்த்தர் பசுத்தமான ஜெபத்தெல்லாம் கேட்டிருக்கிறாரு. காரணம் என்னென்னா, அவங்க விதைத்த விதை அது என்ன பண்ணுது, கர்த்தர் வேலையை செய்யணும். ஆமே இந்த ஊழியம் இப்போ ஏசியில் பார்த்தீங்கன்னா சண்டே ஊழியம் ஓட்டுச்சு போய் ஊழியம் செய்வோம். ஏசியில் உள்ள அத்தனை பேர் விசுவாசி யார் தான், ஊழியக்காரர் தான். ஊழியக்காரலாம் ஐயா சொல்லார், நீங்கள் பாஸ்டர் சொல்லு, ஏசிய ஊழியக்காரன்னு சொல்லுன்னு தைரியமாக சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். காரணம் என்ன, வாரம் ஞானஸ்தானம் நடக்கும். எப்படின்னா, விசுவாசி போய் ஊழியம் பண்ணி ஞானஸ்தானத்துக்கு நடத்துவாங்க. விசுவாசிங்க ஆத்மாக்களை சந்திப்பாங்க.
விசுவாசிகள் பேர புதுசாக வந்தானா உடனே அவங்களை ஏற்றுக்கு போய் பார்த்து முடிச்சு பேசி எங்கேருந்து வரீங்க வாங்க சொல்லி அவங்களை வழிநடத்துவாங்க. இப்படி சபை வளர்ந்தது காரணம் என்னன்னா, சிதறி போனவர்கள் எங்கேயும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது போல உள்ளே இருந்தவர்கள் சிதறி போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. புரியுதில்ல? அந்த சிதறி போய் பிரசங்கித்த பொழுது பல இடத்துல இருந்து கர்த்தர் ஜனங்களை கூட்டி சேர்த்தார். அந்த சுவிசேஷத்தை செய்ததுக்கு துணை இருந்தார். அப்போஸ்தலர் துணையாக இருந்தது போல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராங்க. நாலு ஆண்டு என்ன சொல்லுறாரு? அந்த 115 சங்கீதம் 11 என்ன சொல்லுற? கர்த்தருக்கு பயப்படுறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி செய்வார்? தனியாக இருக்கிற ஆண்டவர் பயப்படாது, துணையாக இருப்பார். ஆண்டவரே எப்படி வழி நடத்துவீங்க தெரியாது, யுத்தம் பண்ணி வழி நடத்துவார். ஆண்டவரே நான் மற்றவங்களெல்லாம் உதவி செய்கிறேன்னு எனக்கு உதவி செய்ய யாருங்கிறார்? கர்த்தர் சொல்றாரு, உதவி செய்கிற துணை நிற்கிற குணத்தை நான் அறிந்திருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன். நாலாவது சொல்றாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது கர்த்தர் துணையாக இருப்பார். கர்த்தர் நம்மளை ஆசையப்பாராக. இந்த வேலை கூட நாம் ஆண்டவர் சமூகத்திலே திருவதுக்காக ஆயத்தப்படுவோம். மணி 10 ஆயிடுச்சு. அடுத்த 10 நிமிஷத்துலேயே நாம் முடிஞ்சிடும். பின்பு நாம் பாடலை பாடி கர்த்தருக்கு என்று நாம் திருவந்து எடுத்த பின்பு ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் நம்மளை கிருபை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமே. எத்தனை பேருக்கு ஆசை கர்த்தர் துணையாக இருக்கிறாங்க? கர்த்தர் நம்ம துணையாக இருப்பாராங்க, கர்த்தர் நடத்துவாராங்க. கர்த்தருக்கு சூத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாளில் ஆயத்தமாக வந்த நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னை ஒரு திசை கூட சுத்திகரிங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான் போவதற்கு சகோதரிகள், கீழே இருக்கிற சகோதரிகள் மாத்திரம் எனக்கு வழி விடுங்க, நான் போய் உங்களுக்கு திருவந்தை கொடுப்பதற்கு. மற்றபடி பொறுமையோடு காத்துருங்க. கர்த்தர் நல்லவன். அதனால் கர்த்தர் இந்த நாளில் கூட திருவந்தெடுக்கிறதுக்கு கர்த்தர் அவரோட ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். எவ்வளோ பிரச்சலாக்கியும் ஆண்டு சொன்னது பிரகாரமாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொன்னார். நம்ம அவருடைய நினைவு கூறும்படி இதை செய்கிறோம். ஆகையினால இது எடுக்காதவனுக்கு எடுத்த பங்கு இல்லைன்னா நாம் இதை எடுத்து ஆண்டவரோடு நம்ம பங்கு இருக்கிறது என்று நாம் அதை காண்பிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரமாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, கூட இருப்பாராக, நடத்துவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுத்தம் செய்யும் ஆக்கேனியே என் உள்ளத்தில் வாரும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும், உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும். உம் ஜோதியை பிரகாசித்து என்னை சுத்தம் செய்யும். பெந்தகோஸ்தே சபையிலே மொழியை ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே சாட்சியாக வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்ம சாம்சனை சொல்வது போல நம்ம தலையில் வைக்கிறது, மூக்குத்தி போடுறது, காலில் மெட்டி போடுறது அவருக்கு பிடிக்காது. ஆகினால இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு நகை பாலிஷ் கையில் போகிறது கூட பிடிக்காது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் அழகாக நம்மளை படைச்சிருக்கிறார். அவர் சாயல் நம்ம ஞானம் செலுத்தும் போதே அவருடைய சாயல் நம்மளே உருவாக்கப்பட்டிருக்கு. யார் மேலே கசப்பு வேண்டாம்,
எல்லாரையும் மன்னித்துருங்க. கர்த்தருக்குள்ளே எந்த தவறான வழக்கங்கள் இருக்கவே கூடாது. அதனால் வேதம் சொல்வது அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் மரணத்துக்கும் ஏதுவாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம எடுக்கும் போது தன்னைத்தானே நிதானித்து சோதித்து அறிந்த பின்பு பானம் பண்ண கடவுள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கூட ஆண்டவரே என்னை வச்சு கூட என்னை ஆராய்கிறப்பா, இது இது ஒரு நியாயத்திற்கு, இது ஒரு நியாயத்திற்கு, இங்கேயே பூமியிலே நமக்கு செய்யப்படுது ஒரு நியாயத்திற்கு. நீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இதை நான் எடுக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே எனக்கு உம்மிடத்தில் பங்கு இருக்கிறது. ஆண்டவர் இது உம்முடைய சரீரம், எனக்காக அழிக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ஆண்டவரே கர்த்தாவே என்னை எடுக்கிறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும். என்னை கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறானா உங்களுக்கு சுபாவமாக இருக்கணும். கோபம், சண்டைகள், எரிச்சல் இதெல்லாம் இருக்கவே கூடாது. இயேசு போல் ஆண்டவர் சொன்னார், நானே உங்கள் கால்களை கழுவேனானா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அன்று ராத்திரியிலே சீஷருடைய கால்களை கழுவினார். அவ்வளோ தாழ்மை, வானத்தை பூமியை படைத்து ஆண்டவர். அவர் கடல் மேல் நடந்த கர்த்தர், மறைந்த கர்த்தர், ஆண்டவர் உயிரோடு மனிதனை எழுப்பின கர்த்தர். எவ்வளோ பெரிய கர்த்தர், ஆனால் மனுஷனுடைய காலை கழுவினாங்க. எவ்வளோ தாழ்மை. இதனால் என் வாழ்க்கையில் ஆண்டவரே கோபத்தை எடுத்து போடுங்கப்பா. ஏதாவது பலவீனம் இருக்குமா நான் ஜாமம் ஆண்டவரே கோபத்தை எடுத்து போடுங்க. ஆண்டவரே சண்டை எடுத்து போடுங்க, எரிச்சல் எடுத்து போடுங்க. ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய பிள்ளையாய் மாற்றுங்கப்பா, என்னை உண்மை போல மாற்றுங்க, தகுதிப்படுத்துங்க. நாளுக்கு நாள் அந்த உண்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக துணை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் துணையாக இருந்து உதவி செய்வார். எதெல்லாம் உங்களால் விடணுமோ அதை விட உதவி செய்வார். கர்த்தர் தாமே மாற்றணுமோ மாற்ற உதவி செய்வார். கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தருடைய திருப்பத்தை ஆசிரிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் எங்கள் உதவி கூட ரத்தத்தினாலே கழுவு. ஆண்டவரை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரை செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னிப்பீராக. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்வது போல என்னை இந்த வேலை சுத்திகரியோம் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பாராக. அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. அவருடைய ஆவி உங்களை பசுத்தப்படுத்துகிறது. அவருடைய வசனம் உங்களை பசுத்தப்படுத்துகிறது. கர்த்தருடைய இப்போதே காலத்தில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லுவோம். கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். இது உடைய ஆண்டவரே சரீரமாக மாற்றும், ரத்தமாக மாற்றும். அன்று காட்டி குடிக்கப்பட்ட ராத்திரியிலே இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குன்னு சொன்னீரு. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்குன்னு சொன்னீரு. ஆண்டவரே ரத்தமாக மாற்றும். இயேசுவே ரத்தம் சரீரமாக மாற்றுவேன். இதை சாப்பிட சரீரத்தை எடுக்கும் போது உங்களுடைய சரீரம் எங்கள் சரீரத்தில் இணையட்டும். ரத்தத்தை பானம் பண்ணும் போது ரத்தம் எங்கள் ரத்தத்தோடு இணையட்டும். அதனால சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே இன்னும் உண்மை போல மாற்றுகிறார்கள். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து தத்தம் செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அப்படி அமைதியாக ஜெபத்தோடு இருங்க. பாடல்களை பாடுகிற வேளையிலே மத்தியிலே திருவிருந்து கொடுக்கப்படும். சகோதரி எஸ்தர் கர்நாகர் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். மற்ற எல்லாரும் அமைதியாக ஜெபத்தோடு காத்திருக்க விஷயம். சிறுமை அடைந்தே தொங்கி
அப்பமாயிலும் ரசமாயிலும் கிடைக்காததுக்காக ஏதனை இல்லைங்க. இதுக்காக இருக்கிறோம். இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. எல்லாரும் எழுந்து கர்த்தரை துதிப்போம். இந்த மாதம் கர்த்தர் கிருபையாக கொடுத்த வாக்கு தத்துவம், நாளை கூட இந்த வாக்கு தட்டை கிடைக்காதவங்க கேட்டு வாங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சரி கர்த்தர் ஆசிரியப்பார். கர்த்தர் நான் பயப்படுற பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறுவரானாலும் சரி, காமனான சரி கர்த்தர் ஆசிரியப்பார். இந்த கடந்த வாரத்திலே கர்த்தருக்கு பயப்படுற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் சொல்லப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரே அவருக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் துணையாக வெற்றி விசுவாசிக்கிறீங்க. ஆகியாலும் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே என்னதான் இருக்கும்? ஜெயந்தான் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வெற்றியை தருவார், உங்களை வழி நடத்துவார். அவரை யெகோவா நிச்சயாய் கூட இருப்பார். ஒரே ஒரு சரணம் மாத்திரம் பாடி நாம் ஜெபமணி படிப்போம். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. அவர் அப்பமும் அவர் ரத்தமும் நம்முடைய சரீரத்தில் இணைந்து இருக்கிறது.
பலம் நமக்கு போதும். உலகத்துல யார் ஆட்சி பண்ணாலும், உலகத்துல யார் அயர்ல இருந்தாலும் எங்களுக்கு கவலையே இல்லை. எங்களுக்கு வெற்றி தருகிற தேவன், துணையாக நிற்கிற தேவன் எங்கள் கர்த்தர். ஒரு சக்கலவா தம்முடைய ஜனங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர், தம்முடைய ஜனங்களுக்கு துணையாய் நின்றிருக்கிற கர்த்தர், தம்முடைய ஜனங்களை கர்த்தர் அவரை துணை செய்து ஊழியர்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், சபைகளுக்கு துணை நிற்கிற கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர் ரபா சகலவா ரிகபாலாதியா. ஆகினால எங்களுக்கு பயமே இல்லை. எங்களுக்கு ஒரு கொடி இருக்கு, அது வெற்றியின் கொடி. சிலுவையில் இயேசு பெற்ற வெற்றியின் கொடி. ஒவ்வொரு நாள் அந்த கொடியை பிடித்து வீரன் நடந்தது. அன்பம் கிருபை நடந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களோடு உடைய சமூகத்திலே எல்லாரும் கூடி வர பண்ணி உன்னை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உமக்கென்று கொடுக்கவும் உடைய சாட்சிகளை வாசிக்கவும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே உடைய அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவரை பானம் பண்ணும்படியாக அடியாளர் பாராட்ட கிருபை காலம் ஸ்தோத்திரம். நாளே கூட அந்த ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுவது, கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணை என்று சொன்ன வார்த்தைப்படியே நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். கர்த்தாவே எங்களை நீர் உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் துணையாக இருந்து கர்த்தருடைய ஜனங்களோடு துணையாக இருந்து நடத்துவீராக. இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது நான் தனி அல்ல, என் கூட கர்த்தர் வருகிறார். என்னோட இருந்து என்னை ஆசீர்வதிக்கும்படி என் நிமித்தம் அநேகருக்கு ஆசீர்வாதம் மாத்திரமாக என்னை பயன்படுகிற கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார். என்னை வழிநடத்துகிற கர்த்தர் துணை இருக்கிறார். நான் என மற்றவர்களுக்கு உதவி செய்கிற எனக்கு கர்த்தர் உதவி செய்ய துணையாக இருக்கிறார். எனக்கு ஊழியர் செய்ய கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். ஆகினால கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று ஜீவ காலமெல்லாம் நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எழுதிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்திகளை பார்க்கிற, செய்திகளை கேட்கிற மக்களும் எதை குறித்து எனக்கு கவலை இல்லை, எந்த அதிகாரத்தை பற்றி கவலை இல்லை. கர்த்தரே என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி கர்த்தரே துணையாக இருக்கிறார். அவருக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக என்று அறிக்கை செய்ய கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கொடுத்த காணிக்கை தசமால் ஆசீர்வதிங்க. கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் விசேஷமாக நாளைக்கு பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளோடு கூட துணையாய் போகிறாங்க. கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வல்லமை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்த கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென்.